குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான வணக்கங்கள்ப்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி 8th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாம் சமூக அறிவியலுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி 100 மதிப்பெண்கள்ப்பா. உங்களுக்கு 100 மதிப்பெண்களுக்கு 2.5 மணி நேரம் உங்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் 14 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஒரு மதிப்பெண் வினா, அதாவது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது. இது மோஸ்ட்லி புக் பேக்ல இருந்தே வந்து கேட்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்கனவே நான் சோஷியல் சயின்ஸுக்கான ஆனுவல் கொஸ்டின்ஸை நான் அப்லோட் பண்ணிட்டேன், மறக்காம வந்து பாருங்க. அடுத்தது பகுதி 2ல எவையேனும் 10 வினாக்களுக்கு விடையளி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 14 கொஸ்டின் கொடுத்துட்டு அதில் 10 எழுத சொல்லியிருக்கிறாங்க. அதில் 15வது வந்து பாருங்க, ஆவண காப்பகங்கள் பற்றி சிறு குறிப்பு தருக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 16வது வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பாதோலி சத்தியாகிரகத்தில் வல்லபாய் பட்டேலின் பங்கு பற்றி எழுதுக அப்படின்ட்டு. 17வது என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, வேலூர் கழகத்தின் விளைவுகளை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம். SSA மற்றும் RMSA விரிவாக்கம் தருக, அதாவது எக்ஸ்பேன்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது. 19வது வந்து பாருங்க, மாகாண நகரங்கள் 3இன் பெயர்களை குறிப்பிடுக. 20வது சம அளவு கோடுகள், அதற்கு பிறகு ஐசோலன்ஸ் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. நீர் சுழற்சி டெஃபனிஷன் வரையறு கேட்டிருக்கிறாங்க. 22 வறட்சியின் வகைகளை குறிப்பிடுக. 23 தொழிற்சாலை வரையறு ஃபேக்டரிஸ் டெஃபனிஷன். ஓகேங்களா. அடுத்ததா 24 ஆப்பிரிக்காவின் தாய்க்கண்டம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 25வது மாநில சட்டமன்றத்தின் இரு அவையின் பெயரை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 26 தெரியல, மிஸ்டேக்கு. 27 நிதித்துறை அமைப்பு நமக்கு ஏன் தேவைப்படுகிறது. 28 தனியார் துறை நிறுவனங்களில் ஏதேனும் 3னை எழுதுக. 29 சேமிப்பு மற்றும் முதலீடு என்றால் என்ன. அடுத்தது நெக்ஸ்ட் டீட்டெயிலு 10 டீட்டெயில் எழுத சொல்லியிருக்கிறாங்க. எத்தனை கொடுத்துட்டு தெரியுமா? 14 கொடுத்துட்டு 10 எழுத சொல்லியிருக்கிறாங்க. அதில் வந்து 30வது வந்து பாருங்க, கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு 30வது 5 கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 5மே கோடிட்ட இடங்கள் தான். எளிமையான முறையில் நீங்கள் எழுதுறதுக்கு வாய்ப்புகள் மற்றும் சாத்தியக்கூறுகள் இருக்குது. 31வது நவீன இந்தியாவின் வரலாற்று ஆதாரங்கள் பற்றி குறிப்பு வரைக அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. 32வது வந்து பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட், சுதந்திர 1857ஆம் ஆண்டு புரட்சிக்கான காரணங்களை கூறுக அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. 33 சுதந்திர போராட்டத்தில் பெண்களின் பங்கினை கண்டறிக அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. 34 பாறைகளை வகைப்படுத்தி விவரிக்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. 35ல் வேறுபடுத்துக கேட்டிருக்கிறாங்க. காலநிலை சார்ந்த காலநிலை மற்றும் வானிலை வந்து கேட்டிருக்கிறாங்க. வேளாண் சார்ந்த தொழிலகங்கள் மற்றும் கடல் வளம் சார்ந்த தொழிலகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. காரணம் கூறுக அப்படின்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, எகிப்து நைல் நதியின் நன்கொடை என அழைக்கப்படுவது எது. இது 3த்தையுமே எழுதுனீங்கன்னா 5 மார்க். 36வது வந்து பாருங்க, ஜூமிங் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜூமிங் பண்ணால் உடையுதுப்பா. நகரமயமாக்கலின் ஓகேங்களா, நகரமயமாக்கலால் ஏற்படும் சவால்களை ஆராய்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது. அடுத்ததா 37வது பல்வேறு புவிப்பட அவைகளை விரிவாக எழுதுக அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா வந்து 38 ஒருவருக்கு எதன் அடிப்படையில் இந்திய குடியுரிமை ரத்து செய்யப்படுகிறது அப்படின்ட்டு. 39 சாலை விபத்துக்கள் நடைபெறாமல் தடுக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்ன. ஓன் ரைட்டிங்ப்பா, அடிச்சு விடுங்க. அடுத்தது 40வது பணத்தின் பணிகள் என்ன, அவற்றை விளக்குக. அடா பாவீங்களா, இப்போ நான் போடுறது கூட பணம் தான்டா, வீடியோ போடுறது இந்த ஒரு கான்செப்ட் தான். ஓகேங்களா. ஸோ ஆமாம், சீரியஸ்லி ஆனஸ்டாக தானே சொல்லணும். ஓகேங்களா. 41 பொதுத்துறைக்கும் தனியார் துறைக்கும் உள்ள வேறுபாடுகளை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா பொறுத்துக. 42 பொறுத்துக, 43 பொறுத்துக, 30 கோடிட்டிடும். யாரா கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறாங்க, வேற லெவல் போங்க. அடுத்ததுப்பா பகுதி லாஸ்ட் 4
அதில் வந்து அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க மேப்பா, ஓகேங்களா? மேப்பில் என்னென்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். 44வதுல இந்திய வரைபடத்தில் குறிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு எதனா 8 கொடுத்துருக்குறாங்க. 10 பிளேஸ் கொடுத்துட்டு கொச்சின், ஓகேங்களா? கொச்சின் கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து என்ன கேட்டிருக்காங்கப்பா, இது பினாசின்னு நினைக்கிறேன். ஆமாம், பினாசி. அப்புறமா ஜான்சி, டெல்லி, நாலந்தா, தட்சசீலம், அதுக்கப்புறம் பரக்பூர், மദ്രാஸ், சென்னை, அடுத்தது மீரட், காஷ்மீர். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி 8 எழுதிடலாம், கண்டிப்பாக எழுதிடலாம். அடுத்தது 45ல், ஓகேங்களா? இதுவும் எழுத சொல்லியிருக்கிறாங்க. 8 8 16 மார்க்ப்பா. இதுலையும் 8 தான். 10 இடத்த கொடுத்துட்டு 8. நிலநடுக்கோடு, அட்லாண்டிக் பெருங்கடல், ஆப்பிரிக்கா, லண்டன், பாரிஸ், ஷாங்காய், டோக்கியோ, மெக்சிகோ நகரம், லத்தீன் அமெரிக்கா, ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கப்பா, மேப்பு 16 மார்க்கு, டிடிஎல் ஒரு 50 மார்க்கு, 2 மார்க்கு ஒரு 20 மார்க்கு, 1 மார்க் ஒரு 15 மார்க்கு. ஸோ சென்டம் என்பது உறுதியானது. அவ்வளோதான், சிம்பிள். தட்டுறோம், தூக்குறோம், அடிக்கிறோம், நொறுகிறோம், ஓகேங்களா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.